ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதி ஹோம் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டில் அம்மா நிறைய ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த வெண்டைக்காய் பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கவும், பச்சை மிளகாய் 1 மாதம் ஆனாலும் அழுகாமல் இருக்கவும் ஒரு மேஜிக் டிப் இருக்குது. அதை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். முதலாவதா பச்சை மிளகாய். இதோட காம்பை நீக்காமல் வச்சாதான் சீக்கிரம் அழுகிவிடும். அதனால எல்லா காம்புகளையும் கிள்ளிட்டு ஒரு டப்பாவின் அடியில் ஒரு பேப்பர் அல்லது டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வச்சிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் அதோட காரமும் ஃப்ரெஷ்னஸும் மாறவே மாறாது. இதை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை. இதை வாங்கிட்டு வந்த உடனே கழுவக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிற பழுத்த இலைகள் வேர்களை கிள்ளிட்டு ஈரமில்லாத டப்பாவில் போட்டு வைங்க. சமைக்கும் போது மட்டும் கழுவி பயன்படுத்தினா போதும், ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஜோதி ஹோம் டிப்ஸ் சேனலை இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்கிற பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்ததாக வெண்டைக்காயும் கோவக்காயும். இதில் கொஞ்சம் ஈரம் இருந்தால் கூட சீக்கிரமே பிசுபிசுப்பு வந்து அழுகிடும். அதனால் ஒரு காட்டன் துணியில் நல்லா துடைச்சிட்டு காம்புகளை வெட்டாமல் ஒரு துணி பையிலோ அல்லது பேப்பர் கவர்லேயோ போட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க. ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். அடுத்து கத்தரிக்காய் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கத்தரிக்காயை சமைக்க நறுக்கும்போது அது சீக்கிரம் கருத்து போயிடும். கருக்காமல் இருக்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நறுக்குன கத்தரிக்காய் துண்டுகளை இந்த உப்பு தண்ணீருக்குள் போட்டு வச்சிங்கன்னா சமைக்கிற வரைக்கும் கத்தரிக்காய் நிறம் மாறாமல் அப்படியே வெள்ளையாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் சுரைக்காய். பெரிய சுரைக்காயை பாதியாக வெட்டிட்டு மீதியை அப்படியே வச்சா சீக்கிரம் அழுகிடும். அதை தவிர்க்க இந்த வெட்டுப்பட்ட பகுதியில் மட்டும் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் தடவி ஒரு பிளாஸ்டிக் கவரில் சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வாரம் ஆனாலும் சுரைக்காய் அழுகாமல் வீணாகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கடைசி டிப்ஸ் தக்காளி. ஏற்கனவே நம்ம சேனலில் தக்காளி டிப்ஸ் சொல்லியிருந்தோம். புதுசாக பார்க்குறவங்களுக்காக மறுபடியும் சொல்கிறேன். தக்காளியோட காம்பு பகுதி கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி குப்புற அடுக்கி வச்சிங்கன்னா அது சீக்கிரம் சுருங்காமலும் அழுகாமலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த காய்கறிகளை வச்சு நான் செய்ய போகிற அந்த நச்சுன்னு ஒரு ஸ்பெஷல் டிஷ் என்னன்னு பார்க்கணும்னா நாளைக்கு வரப்போகிற நம்ம அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.